வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா ஹாக்கி. இது வெறும் ஒரு விளையாட்டு இல்ல, நம்ம நாட்டோட அடையாளம், நம்மளோட பெருமை. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்தியாவோட ஹாக்கி டீம் ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை கோல்ட் மெடல்ஸ் ஜெயிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். 8. ஆமாங்க, 8 கோல்டு மெடல்ஸ். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு உலக சாதனை. ஹாக்கி விளையாட்டுல உலகத்துல வேற எந்த நாட்டுக்கிட்டையும் இத்தனை ஒலிம்பிக் தங்கம் கிடையாது. நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் புல்லரிக்குது இல்லையா? இந்த பெருமை மிகு கதையில நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஹாக்கி விளையாட்டுனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்மளோட அந்த பொற்காலத்துக்குள்ள போவோம், தியான் சந்த் பத்தி தெரிஞ்சுக்குவோம். இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்துட்டு கடைசியா எக்ஸாம் டிப்ஸும் இருக்கு. வாங்க உள்ள போலாம். ஓகே, முதல்ல ஹாக்கி கேமோட பேசிக்ஸ் என்னன்னு சட்டுன்னு பாத்திரலாம். ஒரு டீமுக்கு 11 பேரு. அவங்க கையில ஒரு வளைஞ்ச ஸ்டிக் இருக்கும், ஒரு ஹார்டான பால் இருக்கும். அதை வச்சு எதிரணியோட கோல்ல அடிக்கணும். இப்போலாம் இந்த கேமை ஆர்டிஃபிஷியல் டர்ஃப்ல தான் விளையாடுறாங்க. மேட்ச் மொத்தம் 60 நிமிஷம். 15 நிமிஷமா 4 குவார்ட்டர்ஸா பிரிச்சு விளையாடுவாங்க. இப்போதான் அசல் கதைக்கே வரும். இந்தியா ஹாக்கியோட அந்த பொற்காலம், உலகத்தையே இந்தியா எப்படி திரும்பி பார்க்க வச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாக்கி மாதிரி விளையாட்டுக்கள்லாம் 4000 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நாம விளையாடுற மாடர்ன் ரோல்ஸ் 1876ல யூகேல தான் உருவாச்சு. நம்ம நாட்டுக்கு 1925ல இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்மளோட அஃபீஷியல் ஸ்டார்ட். ஆரம்பிச்ச 3 வருஷத்துல 1928ல முதல் முறையா ஒலிம்பிக்ஸ்ல களமிறங்குச்சு இந்தியா. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, நம்மளோட பெருமை. மொத்தம் 13 ஒலிம்பிக் மெடல்ஸ். ஆனா அதுல 8 தங்க பதக்கங்கள். இந்த 8 தங்கம் தான் உலக ஹாக்கி வரைபடத்துல இந்தியாவை உச்சியில கொண்டு போய் வச்சது. நம்மளோட அந்த பொற்காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 1928 ஆம்ஸ்டர்டாம்ல முதல் தங்கம். அது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, ஆசியாவுக்கே முதல் ஒலிம்பிக் தங்கம். அப்புறம் 1948 லண்டன்ல சுதந்திர இந்தியாவா முதல் தங்கம். 1956 மெல்போர்ன்ல அடேங்கப்பா தொடர்ச்சியா 6வது கோல்டு மெடல். அப்புறம் 1975ல வேர்ல்ட் கப். கடைசியா 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல ஒரு தங்கம். ஒரு சகாப்தம். ஆனா இந்த ஒரு வெற்றி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு ஒரே ஒரு வருஷம்தான் ஆகுது. நம்மள 200 வருஷம் ஆட்சி செஞ்ச பிரிட்டனை அவங்க சொந்த ஊர்லயே ஃபைனல்ஸ்ல 4-0ன்னு தோக்கடிச்சோம். யோசிச்சு பாருங்க அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கும்னு. அது ஒரு விளையாட்டு வெற்றி இல்ல, அது நம்மளோட சுயமரியாதை, நம்மளோட பதில். இந்த பொற்காலத்தையே தன் தோள்ல சுமந்த ஒரு மகா வீரர் இருந்தார். அவர்தான் மேஜர் தியான் சந்த். அவரை பத்தி தெரியாம இந்திய ஹாக்கி வரலாறே முழுமை அடையாது. அவருக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, ஹாக்கியின் மந்திரவாதி, தி விசர்ட் ஆஃப் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பந்து அவரோட ஸ்டிக்ல காந்த மாதிரி ஒட்டிக்குமா. அவர்தான் ஹாக்கி வரலாற்றிலேயே தலை சிறந்த வீரர்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரோட சாதனைகளை சும்மா பாருங்க. 185 சர்வதேச போட்டிகள்ல 570 கோல்கள். அடேங்கப்பா, ஒரு மேட்சுக்கு 3 கோலுக்கு மேல ஆவரேஜ். 1928, 32, 36ன்னு தொடர்ச்சியா 3 ஒலிம்பிக் தங்கம் என்ற அணியோட அசைக்க முடியாத தூண் அவர். உண்மையிலே நம்ப முடியாத புள்ளி விவரங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல தியான் சந்தோட ஆட்டத்தை பார்த்துட்டு ஹிட்லரே மிரண்டு போயிட்டாராம். உடனே அவரை கூப்பிட்டு, நீங்க ஜெர்மனிக்கு விளையாடுங்க, உங்களுக்கு ஜெர்மன் சிட்டிசன்ஷிப், ஆர்மில பெரிய போஸ்ட்லாம் தரான்னு சொல்லியிருக்கார். ஆனா நம்ம தியான் சந்த் ஒரு உண்மையான தேசபக்தரா அதை ரொம்ப பணிவா வேணான்னு சொல்லிட்டார். அந்த பொற்காலத்துக்கு அப்புறம் இந்திய ஹாக்கி கொஞ்சம் சரிவை சந்திச்சது. ஆனா விழுறது சகஜம், எழுந்து நிக்கிறது தான் கெத்து. அப்படி நம்ம ஹாக்கி எப்படி கம்பேக் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. 1980ல கோல்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா ஒரு ஒலிம்பிக் மெடல் ஜெயிக்க நமக்கு 41 வருஷம் ஆச்சு. ஆமாங்க, 41 வருஷம். அது ஒரு பெரிய காத்திருப்பு. ஆனா அந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவு வந்துச்சு. 2009ல ஹாக்கி இந்தியான்னு புது அமைப்பு வந்துச்சு. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல நம்ம பசங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சு அந்த 41 வருஷ ஏக்கத்தை தீத்து வச்சாங்க. அதோட நிக்கல, 2024 பாரிஸ்லயும் ஒரு பிரான்ஸ். நம்ம மகளிர் அணியும் சும்மா இல்ல, டோக்கியோல 4வது இடம் பிடிச்சு வரலாறு படைச்சாங்க. இது ஒரு சூப்பர் கம்பேக். நம்ம இந்திய ஹாக்கியோட எதிர்காலம் இப்போ செம்ம பிரைட்டா இருக்கு.
வரப்போற நவம்பர் 2025ல இந்திய ஹாக்கிக்கு 100வது வருஷம். சமீபத்துல 2025 ஆசிய கோப்பையில தங்கம் ஜெயிச்சோம். 2026 மார்ச்ல ஹர்திக் சிங் ஆண்களுக்கும் நவ்னீத் கவுர் பெண்களுக்கும் பிளேயர் ஆஃப் த இயர் விருது வாங்கியிருக்காங்க. அதே சமயம் 2 ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல் வின்னர் குர்ஜன் சிங் ரிட்டையர் ஆயிருக்கார். இப்போ நம்ம ஆண்கள் டீம் உலக தரவரிசையில 5வது இடத்துல இருக்கு. இதுதான் உண்மையான மீட்சி. சரி வாங்க, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. முக்கியமா எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு டீமுக்கு 11 பிளேயர்ஸ். நம்பர் 2, மேட்ச் டைம் மொத்தம் 60 நிமிஷம், 15 நிமிஷமா 4 குவார்ட்டர்ஸ். நம்பர் 3, இந்தியா கிட்ட 8 ஒலிம்பிக் கோல்ட் மெடல்ஸ் இருக்கு, இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். நம்பர் 4, மொத்தம் 13 ஒலிம்பிக் மெடல்ஸ், அதுல 8 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலம். நம்பர் 5, நம்மளோட முதல் கோல்டு 1928 ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்ஸ்ல. அடுத்து பாயிண்ட் நம்பர் 6, நம்ம கடைசியா கோல்டு ஜெயிச்சது 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல. நம்பர் 7, 1928ல இருந்து 1960 வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல தொடர்ச்சியா 30 மேட்ச்ல நாம தோக்கவே இல்ல. நம்பர் 8, வேர்ல்டு கப் ஜெயிச்சது 1975ல கோலாலம்பூர்ல. நம்பர் 9, இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் அதாவது IHF ஆரம்பிச்சது 1925ல. நம்பர் 10, இப்போ இருக்கிற ஹாக்கி இந்தியா அமைப்பு உருவானது 2009ல. கடைசி சில பாயிண்ட்ஸ். நம்பர் 11, தியான் சந்துக்கு ஹாக்கியின் மந்திரவாதின்னு பட்ட பெயர் இருக்கு. நம்பர் 12, தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29, அது தியான் சந்தோட பிறந்த நாள். நம்பர் 13, இந்தியாவோட மிக உயரிய விளையாட்டு விருது மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா. நம்பர் 14, நம்மளோட மிகப்பெரிய வெற்றி எதுனா 1932ல அமெரிக்காவை 24-1ன்னு ஜெயிச்சது. நம்பர் 15, 2025 கணக்குப்படி இந்தியாவோட ரேங்கிங் 5. நம்மளோட பொற்காலம் நமக்கு ஒரு பெருமையான கடந்த காலத்தை கொடுத்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற இந்த புதிய தலைமுறை நமக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. உலக ஹாக்கியில இந்தியா மறுபடியும் அந்த முதல் இடத்தை பிடிக்குமா? உங்களுக்கு அதே நம்பிக்கை இருக்குதானே? நிச்சயம் பிடிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில மல்யுத்தம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.